السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் புலம்பல் என்பது இரண்டர கலந்துவிட்ட ஓர் அம்சமாக இருக்கிறது. தன்னுடைய நிலையை குறித்து புலம்பாத மனிதனே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் புலம்புதல் என்பது இரண்டர கலந்துவிட்டது. அந்த புலம்பல் என்பது பல வகை. பொதுவாக தனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை கருத்தில் கொண்டு மற்றவர்களிடம் அது குறித்து புலம்பி தீர்ப்பது இது ஒரு வகை. இன்னும் சிலர் தனக்கு மட்டும்தான் சிரமம் ஏற்படுகிறது என்ற எண்ணத்தில் புலம்புவார்கள். மற்ற அனைவருமே நிம்மதியாக இருப்பது போன்றும் தான் மட்டுமே சிரமப்பட்டு கொண்டிருப்பது போன்றும் இன்னும் சிலர் புலம்புவார்கள். இது ஒரு வகை. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், நான் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்கிறேன், 5 நேர தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுகிறேன், முன்பின் சுன்னத்துகளை எல்லாம் முறையாக பேணி தொழுகிறேன், கடமையான நோன்புகள் உபரியான நோன்புகளை எல்லாம் நோக்கிறேன், எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுகிறேன், இன்னும் என்னால் இயன்ற அளவிற்கு மார்க்க பணிகளையும் மனிதநேய பணிகளையும் முறையாக நிறைவேற்றுகிறேன், ஆனாலும் எனக்கு மட்டும்தான் சிரமம் ஏற்படுகிறது. இப்படி சிலர் புலம்புகிறார்கள். அதோடு சேர்த்து வட்டி வாங்குறான், வரதட்சணை திருமணத்துக்கு எல்லாம் போறான், தொழுகையை ஒழுங்கா நிறைவேற்றுறது இல்ல, பொய் சொல்லிக்கிட்டு திரிகிறான், அவன்லாம் நிம்மதியா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன மட்டும் ஏன் இப்படி தட்டிக்கிறான்னு தெரியலையே, என்ன மட்டும் ஏன் அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே, இப்படி புலம்பக்கூடிய ஒரு சாரார். பொதுவான புலம்பல் தனக்கு மட்டுமே சிரமம் இருப்பதாக நினைத்து புலம்புவது, தான் நிறைய நல்ல அமல்களை செய்திருக்கிறோம் ஆனாலும் அல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான், அநியாயக்கார பாவியெல்லாம் நிம்மதியா இருக்கிறானே அப்படிங்கிற கோணத்துல புலம்புதல் என்று புலம்பல்கள் பல வகை. அன்பானவர்களே, நாம் எவ்வளவுதான் நல்ல அமல் செய்தாலும் அல்லாஹ் நம்மை மட்டும் சோதிக்கிறான் என்று புலம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே, இது சரியா? இப்படி புலம்பலாமா? புலம்ப கூடாது என்றால் ஏன் புலம்ப கூடாது? நல்லது செய்யாத மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதற்குரிய காரணம் என்ன? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் தண்டனையா சோதனையா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சில செய்திகளை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தின் பார்வையில் இந்த கேள்விக்கு பதில் தேடுவதாக இருந்தால், அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறித்து புலம்புவது சரியா தவறா என்று தேடுவது, அதற்குரிய பதிலை தேடுவதாக இருந்தால், இஸ்லாமிய பார்வையில் அவ்வாறு புலம்புவது தவறு என்பதுதான் அதற்குரிய பதில். நான் எவ்வளவோ நல்ல அமல்களை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு தொடர்ந்து சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, அட்டூழியக்காரர்கள் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களே என்ற இந்த புலம்பல் இஸ்லாமிய பார்வையில் தவறானது என்பதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். ஏன் தவறு? அதற்குரிய காரணங்களை இஸ்லாம் மிக அழகாக சொல்லுகிறது. 2 வகையாக. ஒன்று நம்முடைய புலம்பலுக்கு ஆறுதலாக, இன்னொரு வகை நாம் புலம்புவது தவறு என்பதற்குரிய நியாயமான காரணங்களாக என்று 2 வகைகளில் இஸ்லாம் இதற்குரிய பதிலை சொல்லுகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரில் இடம்பெறக்கூடிய 5645வது ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸ்பி முன்ஹு. மை யுரிதில்லாஹ், அல்லாஹ் யாருக்காவது கைரன் பிஹி கைரன் நன்மையை நாடுகிறான் என்று சொன்னால் யுசிபு மின்ஹு, அவர்களை பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறான்.
இந்த ஒரு ஹதீஸ் அனைத்து கேள்விகளுக்குமே பதிலாக அமைந்து விடுகிறது. நாம் சிரமம் ஏற்பட்டால் அதற்காக புலம்பக்கூடாது, அதில் பயன் இருக்கிறது என்று அனைத்து விஷயங்களுக்கும் பதில் சொல்லுவதாக இந்த ஒரு நபிமொழி அமைந்திருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறான். எனக்கு வரக்கூடிய சோதனைக்குரிய அடையாளம் என்ன? அல்லாஹ் எனக்கு நன்மையை நாடுகிறான் என்பதுதான். எனவே நான் இந்த சோதனைகளை குறித்து கவலைப்படுவதோ புலம்புவதோ அழுது அங்கலாய்ப்பதோ கூடாது என்ற பதில் இதில் அடங்கி விடுகிறது. அப்படி புலம்பக்கூடிய நாம் எப்படியெல்லாம் புலம்புகிறோம்? நான் கரெக்டா இருக்கிறேன், எனக்கு தான் அடிக்கடி நோய் வருது. நான் கரெக்டா இருக்கிறேன், எனக்கு தான் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்றன. என் குடும்பத்தில் தான் ஏதாவது ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு உயிரிழப்பு, விவசாயத்தில் நட்டம் என்று சொல்லி எந்தெந்த வகைகளிலெல்லாம் சிரமம் ஏற்படுகிறதோ அதை பட்டியலிட்டு புலம்புகிறோம். அதற்கு பதில் சொல்லும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாசகம், அல்லாஹ் நன்மையை யாருக்கு நாடுகிறானோ அவர்களை சோதிப்பான். எந்தெந்த வகையில சோதிப்பான்? அதற்குரிய பதில் திருக்குரானில மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வல நபுலுவன்னகும். நாம் எல்லாம் அடிக்கடி கேட்ட ஒரு திருமறை வசனம், நம்மில் அதிகமானவர்களுக்கு மனனமாக இருக்கக்கூடிய ஒரு திருமறை வசனம். யாருக்காவது மார்க்கத்தை எடுத்து சொன்னால் அல்லது யாருக்காவது ஆறுதல் கூறினால் அது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திருமறை வசனம். வல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். உங்களை நாம் சோதிப்போம். எதை கொண்டெல்லாம் சோதிப்போம்? மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம். ஏதாவது ஒரு பொருளை பற்றி அல்லது யாராவது ஒரு நபரை பற்றி அல்லது ஏதேனும் ஒரு நிலையை பற்றி ஏதாவது ஒரு வகையில பயம். இன்னும் சிலருக்கு காரணமே தெரியல, மனசெல்லாம் ஒரே இறுக்கமா இருக்குது, என்ன ஏதோ நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல, அது நடக்குமாங்கிறதும் தெரியல. ரெண்டு விஷயம் இருக்கிறது. என்ன நடக்க போகுது அதுவும் தெரியாது, அது உண்மையிலே நடக்குமா அதுவும் தெரியாது. ஆனாலும் ஏதோ நடந்து விடுமோ என்ற பயம். காரணமே இல்லாமல் மனிதன் பயத்திற்கு ஆளாகிறான். அப்படி ஒரு பயம் என்கிற ஒரு நிலையை கொண்டு அல்லாஹ் சோதிப்பதாக சொல்லுகிறான். ஒல் ஜூர், பசியை கொண்டு. உலக வரலாறு இதுவரை கண்டிராத, இனி உலக வரலாற்று பக்கங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இடம்பெறுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய கடந்த மார்ச் மாதம் முதற்கொண்டு இன்னும் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் எல்லாம் மீளவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு விதமான நெருக்கடி. அதனுடைய உச்சபட்சம் பல குடும்பங்கள் பசியால் வாடும் நிலை. ஒரு ஊருக்கு ஊரடங்கு, ஒரு நாட்டுக்கு ஊரடங்கு என்பதை கடந்து உலகமே ஊரடங்கில் மூழ்கிய ஒரு நிலையை ஏற்படுத்தி பலர் பசியால் மாண்ட வரலாறுகள் எல்லாம். பசியை கொண்டு சோதிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். வனக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். உயிர்கள், செல்வங்கள், விளைச்சல்கள் இவற்றில் சேதம் ஏற்படுவதை கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம். ஒட்டுமொத்தமா ஒரு மனிதனுக்கு எந்தெந்த கோணங்களில் சோதனை வருமோ அத்துணை வகையையும் அல்லாஹ் இதற்குள் அடக்கிவிட்டான். பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, செல்வத்திலும் அறுவடை விளைச்சலிலும் உயிர்களிலும் சேதம் ஏற்படுத்தப்படுவதை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். இது போன்ற சந்தர்ப்பங்களில் யார் பொறுமை காக்கிறார்களோ, அழுது புலம்பாமல் அங்கலாய்க்காமல் அமைதி காக்கிறார்களோ, ஃபபஷிர், அவர்களுக்கு சுப செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான். சிரமமே வராது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இந்த மோதிரத்தை அணிந்து கொண்டால் வாழ்க்கையில கஷ்டமே வராது. அப்ப ஏன் அந்த மோதிரத்தை நீ விளம்பரம் பண்ணி விற்கணும்? நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இவரிடத்தில் நீங்கள் பலன்கள், ராசி பலன் கேட்டால் உங்கள் வாழ்வு செழிப்பாக இருக்கும். அவையே ஒரு தனியார் தொலைக்காட்சியில பணம் கட்டி ஸ்லாட் வாங்கி சொல்லி நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணணும். அவனே சிரமத்தில் இருக்கிறான். அப்படிலாம் இஸ்லாம் போலி சித்தாந்தங்களை சொல்லவில்லை. சிரமம் வரும், பயத்தை கொண்டு சிரமம் வரும், பசியை கொண்டு சிரமம் வரும், விளைச்சலில் பாதிப்பு ஏற்படுவதை கொண்டு சிரமம் வரும், உயிரிழப்பை கொண்டு சிரமம் வரும், செல்வத்தில் குறைவு ஏற்படுவதை கொண்டு சிரமம் வரும். பொறுத்து கொள்ளணும், புலம்பி தீர்க்க கூடாது. அப்படி செய்தால் உங்களுக்கு சுப செய்தி இருக்கிறது என்று நபியை சொல்லுகிறான் அல்லாஹ். நம்முடைய நிலை என்ன? நாங்கள்லாம் அப்பவே தௌஹீத், எப்போ தெரியாது, ஆனா எங்களுக்கு கஷ்டம் வருதே. தௌஹீத் ஏற்படுறதுக்கு முன்னாடி நாங்க தௌஹீத் அப்படி சொல்ற மாதிரி, காந்திக்கு முன்னாடியே நாங்க இந்திய விடுதலைக்கு பாடுபட்டோம்னு ஒருத்தன் சொன்னா எப்படி, அந்த மாதிரி அன்பானவர்களே இருக்கட்டுமே. அதனால நம்மை சோதிக்க கூடாது என்பது அல்லாஹுக்கு ஏதேனும் நிபந்தனையா, நிர்பந்தமா?
நான் ஐவேளை தொழுகிறேன் என்பதற்காக எனக்கு நிம்மதியை தவிர வேறு எதையுமே தரக்கூடாது என்பது அல்லாஹ்வுக்கு நாம் இடக்கூடிய கட்டளையா? நான் வட்டி வாங்காமல் இருக்கிறேன் என்பதற்காக என் வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீச வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு என்ன ஏதாவது கதி நிர்பந்தமா? அப்படி அல்ல. அவன் எஜமான், நாம் அடிமை என்பதை ஒப்புக்கொள்வதில் நாம் உண்மையாளர்களாக இருந்தால் அவனுடைய ஏற்பாடுகள் அனைத்தையும் அப்படியே பொருந்தி கொள்ள வேண்டும். அதுதான் அப்தியத், அடிமைத்தனத்திற்கு அடையாளம். அல்லாஹ் எஜமான், நான் அடிமைன்னு சொல்லுவேன், ஆனா நான் நினைக்கிறத மட்டும் தான் அல்லாஹ் செய்யணும். அல்லாஹ் சொல்ற எதையும் நான் செய்ய மாட்டேன். இது வார்த்தையிலே உள்ள தௌஹீதை தவிர வாழ்க்கையில உள்ள தௌஹீது கிடையாது. அப்படியெல்லாம் சோதிப்போம், பொறுத்து கொள்ளுங்க. அப்படி பொறுத்துக்கிட்டா என்னெல்லாம் பலன் கிடைக்கும்? வெறுமனே நீங்க சோதனையை பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆறுதலாக இஸ்லாம் சொல்லக்கூடியதாக இல்லை. அதற்குரிய நியாய காரணங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில் இடம்பெறக்கூடிய 5642வது செய்தியில பார்க்கிறோம். ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முள் தைப்பது உட்பட இருக்கிறதுலே ஆக குறைந்த சிரமம் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு முள் குத்துவது. அதை விட குறைந்த கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. அப்படியே அதுக்கு மேல படிப்படியா போகலாமே தவிர நமக்கு ஏற்படக்கூடிய வலி, நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய வலியை டால் என்ற அளவால் மதிப்பீடு செய்வார்கள் மருத்துவத்துறையில. ஒரு மனிதனுக்கு குறைஞ்ச அளவு வலி ஏற்படுதுன்னு சொன்னா அளவு வலி முள் தைப்பதை கொண்டுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஃமினுக்கு ஏற்படக்கூடிய முள் தைப்பது உட்பட அவனுக்கு ஏற்படக்கூடிய எந்த சிரமமாக இருந்தாலும் அதை பட்டியலிடுறாங்க. துன்பம், தொல்லை, துக்கம், கவலை, நோய், மனவேதனை எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது, வெவ்வேறெல்லாம் கிடையாது. புரிந்து கொள்வதற்காக எந்தெந்த ஆங்கிள் ஒரு மனிதன் சிரமப்படுவானோ அனைத்தையும் பட்டியலிடுகிறார்கள். ஒரு முஃமினுக்கு முள் தைப்பது உட்பட அவனுக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், துன்பமாகவோ தொல்லையாகவோ துக்கமாகவோ கவலையாகவோ நோயாகவோ மனவேதனையாகவோ எதுவாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அவனுடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படிங்கிறது வேற, மன்னிக்காமல் இருப்பதில்லை. அந்த வாசகத்தில் அழுத்தம் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். எனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேவையில்லைங்க, அதனால நான் பொறுத்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா உலகத்துல? குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மக்கள் அனைவருமே இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடிய இயல்பில் உள்ளவர்கள். ஆதமுடைய மக்கள் அனைவருமே அப்படிங்கிற வாசகம் நபிமார்கள் உட்பட அப்படிங்கிற கருத்தையும் சொல்லுகிறது. இறை தூதராகவே இருந்தாலும் அவருக்கும் பாவ மன்னிப்பு தேவை இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் நான் 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. ஒரு ஹதீஸ்ல 70 முறை ஓதுவார்கள்னு வருது, ஒரு ஹதீஸ்ல 100 தடவை ஓதுவார்கள். அப்ப இறை தூதர் அவர்களே பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் நீங்களும் நானும் பாவ மன்னிப்பில் தேவை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்குரிய வழிகளுள் ஒன்று நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம், துக்கம், தொல்லை, கவலை, நோய், மனவேதனை இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அமைதி காப்பது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அழுது புலம்பாமல் அமைதி காத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னும் அன்பிற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், நாம் எடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறுமையில் நமக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான். அந்த சுவனத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய வழியாகவும் இஸ்லாம் சொல்லுவது, இது போன்ற நெருக்கடி காலங்களில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டுமே தவிர புலம்பி தீர்க்க கூடாது. புகாரியில 5652, 53 இந்த 2 ஹதீசுகளிலும் சுவனம் கூலியாக கிடைக்கும். யாருக்கு? யார் பொறுமை காக்கிறார்களோ, புலம்பி தீர்க்காமல் அமைதி காக்கிறார்களோ அவர்களுக்கு என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இதில் சொல்லப்பட்ட முதல் ஹதீஸ் 5652வது செய்தி புகாரியில உம்மு ஜுஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, பலமுறை கேட்டிருப்போம் இந்த சம்பவங்கள் எல்லாம். அடிக்கடி வலிப்பு நோய் ஏற்படக்கூடிய பெண்மணி, நிறைய முறை கேட்ட சம்பவம் தானுங்க. பெற்ற படிப்பினை என்ன? 100 முறை கேட்டிருக்கிறோம், ஒரு முறையாவது படிப்பினை பெற்றிருக்கிறோமா? படிப்பினை கிடைத்திருக்கிறதான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா படிப்பினை அதுல இருக்கு, பெற்றுக்கொள்ளுதல்ங்கிறது நம்ம பொறுப்புல உள்ள விஷயம். உம்மு ஜுஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரத்துல வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், எனக்கு அடிக்கடி வலிப்பு நோய் ஏற்படுகிறது. அப்படி அந்த ஃபிட்ஸ் நான் விழுந்துரும் போது என்னுடைய ஆடை விலகி என்னுடைய உடல் திறந்து கொள்கிறது. வெட்கத்தை விட்டு தன்னுடைய சூழ்நிலையை சொல்லுகிறார்கள். இதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ விரும்பினால் அந்த நோய் உனக்கு குணமாகுவதற்கு நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறேன், நீ விரும்பினால் நீ பொறுமை காத்தால் உனக்கு சுவனம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ரெண்டு ஆப்ஷன், நீங்க தான் சூஸ் த பெஸ்ட் ஆப். உங்கள் முன்னால் வைக்கப்பட்டு விட்டது. நோய் குணமாக வேண்டுமா, அதற்காகவும் நான் அல்லாஹ்விடத்தில் உனக்காக பிரார்த்திக்கின்றேன். பொறுத்து கொண்டால் சுவனம் கிடைக்கும் என்ற சுப செய்தியும் உனக்கு முன்னால் இருக்கிறது, நீ தேர்வு செய்து கொள். நிர்பந்தம் இல்லை மார்க்கத்துல. சற்றும் தாமதிக்காமல் சொன்னார்கள் அந்த பெண்மணி, யா ரசூலல்லாஹ், நான் சுவனத்தை ஆசைப்படுகிறேன், ஒரே ஒரு கோரிக்கை, வலிப்பு நோய் ஏற்படட்டும், அதை நான் பொருந்திக் கொள்றேன். அந்த நேரத்தில் ஆடை விலகி உடல் திறந்து கொள்கிறதே, அது ஏற்படாமல் இருக்க எனக்காக துவா செய்யுங்க. அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறார்கள் அப்படிங்கறத ஹதீஸ்ல பார்க்கிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பொருளாதார கஷ்டமோ சிறு நோய்களோ அல்ல, வலிப்பு நோய் என்பது எப்பொழுது ஏற்படும் என்றே தெரியாது. தனித்து பயணம் செய்ய முடியாது, எங்கேயுமே தனிமை, மலஜலம் கழித்துக் கொண்டிருக்கிறோம், வலிப்பு வந்து விட்டது, உள்புறம் தாளிடப்பட்டிருக்கிறது, என்ன ஆகும்? எப்ப நம்ம மயக்கம் தெளிஞ்சு எப்ப கதவை திறந்து வெளியே வர்றது? அதற்குள் உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் கற்பனை செய்ய முடியுமா? அந்த வலிப்பு நோயை கூட தாங்கிக் கொள்ள தயார், சுவனத்தை இழப்பதற்கு தயார் இல்லை. தண்டனையாக நினைக்கவில்லை, சோதனையாக நினைத்தார்கள், பொருந்தி கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் கூட முடியும், மனதளவில் நாம் தயாராகவில்லை, அதனால் சிரமமாக தெரிகிறது. இன்னும் அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 5653வது ஹதீஸில பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய அடியானுக்கு மிக பிரியமான ஒன்றை, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு விளக்கம் சொல்லும்போது மனிதனுடைய கண்களை அது குறிக்கும் அப்படிங்கிறாங்க. என்னுடைய அடியானுக்கு பிரியமான 2 கண்களை நான் பறித்து கொண்ட நிலையில் அவன் அதற்காக பொறுமையை மேற்கொண்டால் சுவனத்தை தவிர அவனுக்கு வேற கூலி இல்லை. அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில 5653வது செய்தியில பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், எந்த சுவனத்திற்காக வாழ்நாள் முழுக்க நாம் இந்த மார்க்கத்தில் பிடிப்பாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறதோ அந்த சுவனம் கிடைப்பதற்குரிய வழிகளிலே ஒன்று, நாம் அழுது புலம்பாமல், அங்கலாய்க்காமல், நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தண்டனையாக நினைக்காமல் சோதனை என்று புரிந்து பொருந்தி கொண்டால் சுவனமே கூலி. அன்பானவர்களே, இன்னும் இதுதான் மூமினுடைய குணமாகவே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது உபதேசம் செய்யணுங்கிறதே இல்லை. நீ முக்மீனாக இருந்தால் உன்னிடத்தில் இந்த தன்மை இருப்பது அவசியம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5726வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முக்மீன்களுடைய நிலையை கண்டு நான் ஆச்சரியம் அடைகிறேன். வேறு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். மனிதனை கண்டு நான் ஆச்சரியம் அடைகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. முக்மீனுடைய நிலையை கண்டு நான் ஆச்சரியம் அடைகிறேன். ஏனென்றால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்துமே அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. நாம் எப்படி புரிஞ்சிடக்கூடாது, மூமின் என்று சொன்னாலே எல்லாமே நன்மை ஆயிடுமா? அது எப்படி நன்மை ஆகும்? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள். மூமினுக்கு ஏற்படக்கூடிய அனைத்துமே நன்மையாகி விடுகிறது. மூமினை தவிர வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. எப்படி நன்மையாகும்? ஒரு நன்மை ஏற்பட்டால் அதற்காக அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், எனவே அது அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. ஒரு சிரமம் ஏற்பட்டால் அதை அவன் பொறுத்து கொள்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நன்மை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு எப்படி கிடைக்கும்? ஒரு நன்மை ஏற்படுகிறதா, நல்ல விஷயம் ஒன்று நடக்கிறதா, இது என்னால் ஆனது என்ற அகங்காரத்தை, ஆணவத்தை விட்டொழித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், அதனால் அவனுக்கு நன்மை கிடைத்து விட்டது. ஒரு நெருக்கடி, ஒரு சிரமம், ஒரு பிரச்சனை, பொருந்திக் கொள்கிறான், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த மனோநிலைக்கு வந்து விட்டான், என்னுடைய அடியான் நான் கொடுத்த சோதனையை பொருந்திக்கிட்டான், அதனால் அவனுக்கு நன்மை என்று அல்லாஹ் பதிவு செய்து விடுவான். முக்மீனை தவிர வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே. நான் முக்மீனாக இருந்தால் என்னிடம் இந்த குணங்கள் இருக்கிறதா? நம்மை நாமே உரசி பார்க்க வேண்டிய நிர்பந்தம், நெருக்கடி. வேறு யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் என்னிடம் இந்த குணம் இருக்கிறதா என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறேன். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பிற்குரியவர்களே, மிக ஒரு உயரிய நிலையிலே வைத்து இந்த விஷயத்தை போதிக்கின்றார்கள் நமக்கு படிப்பினையாக. அதே நேரத்தில் பக்குவப்படுத்துவதற்குரிய வழியாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. திருமிதியில் இடம்பெறக்கூடிய 2322வது ஹதீஸ். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், மனிதர்களிலேயே அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர் யார்? நாம நினைக்கிறோம் நான் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம்.
மனிதர்களிலேயே அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர், அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் யார்? உங்களிடத்துல என்னிடத்துல கேட்டிருந்தா உடனே சொல்லுவோம், தாமதம் இல்லாம நான் தாங்க அதுன்னு சொல்லி இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அடுத்து யார்? அவர்களை போன்றவர்கள். அடுத்து யார்? அவர்களை போன்றவர்கள். எவர்களை போன்றவர்கள்? நபிமார்களை போன்றவர்கள். அதாவது அழைப்பு பணி செய்யக்கூடிய அந்த தளத்துல, அந்த களத்துல உள்ளவர்கள். இப்ப நாம கூட தான் அழைப்பு பணி செய்யறோம். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அவர்களை போன்றவர்கள்ங்கிற வாசகத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. நபிமார்கள் செய்த பணியை செய்ய வேண்டும், நபிமார்கள் செய்தது போன்று செய்ய வேண்டும். அந்த மாதிரி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அவர்களை போன்றவர்கள். அவங்க அதிகமா சோதிக்கப்படுவாங்க. சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கக்கூடிய விதத்துல தாவா செய்தால் அவங்களுக்கு சோதனையும் இருக்காது. அந்த பணி நபிமார்கள் செய்தது போன்ற பணியும் அல்ல. தாவா செஞ்ச மாதிரியும் இருக்கணும், செய்யாத மாதிரியும் இருக்கணும். யாருடைய கோபத்திற்கும் ஆளாக கூடாது, யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது, யாருடைய வெறுப்பிற்கும் ஆளாக கூடாது, எல்லோரையும் அரவணைத்து தாவா செய்ய வேண்டும். இப்படி ஒருவர் செய்கிறார் என்றால் அது தாவா இல்லை. ஏனென்றால் குர்ஆன் சொல்லக்கூடிய தாவா என்ன? 15வது அத்தியாயம் 94வது வசனம் மிக தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். நபியே, உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சண்யம் இல்லாமல் எத்தி வைப்பீராக. there is no excuse. சங்கடப்படுவாங்க, கோபிச்சு கொள்வாங்க, எல்லாரையும் அரவணைப்போம். இப்படி ஒரு நிலைப்பாட்டிலே ஒருவன் வந்து விட்டான் என்றால் அவன் தன்னுடைய தாவாவில் தரம் குறைந்தவனாக, தரம் தாழ்ந்தவனாக ஆகுவதற்குரிய முயற்சியிலே இறங்கிட்டான் அர்த்தம். எது வரைக்கும் நமக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதுவரை நாம் அவர்களை போன்றவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அந்த தரத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். எப்ப சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கிறதோ காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். மனிதர்களிலேயே அதிகமான சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர் யார்? நபிமார்கள். அடுத்து அவர்களை போன்றவர்கள், அடுத்து அவர்களை போன்ற 3 இடம் அவங்களுக்கு தான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். அடுத்து யார் அதிகமா சோதிக்கப்படுவாங்க தெரியுமா? எந்த மனிதனுடைய மார்க்க பிடிப்பு வலுவாக இருக்கிறதோ அவன் அவனுடைய மார்க்க பிடிப்புக்கு ஏற்றார் போன்று சோதிக்கப்படுவான். ஒருவன் அதிகமாக மார்க்கத்தில் பிடிப்பானவனாக இருந்தால் அதிகமான சோதனைக்கு ஆளாக்கப்படுவான். குறைந்த மார்க்க பற்றுள்ளவனாக இருந்தால் அவனுடைய சோதனையும் குறைவாக இருக்கும். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் மார்க்க பற்றில உறுதியாக இருக்கிறானோ அவன் அல்லாஹ் சோதிச்சு 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 அவன் பூமியில நடமாடக்கூடிய காலத்திலேயே அவனுடைய பாவங்களை எல்லாம் அழித்து அவனை மரணிக்கும் போது தூய்மையானவனாக அவனுக்குரிய மரணத்தை அல்லாஹ் தந்துருவான்னு சொன்னான். இந்த பாக்கியம் வேண்டும் என்று யாராவது விரும்பினால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொள்வதுதான் சரி, புலம்புவது தவறு. பூமியில் நடமாடக்கூடிய காலத்திலேயே அவனை தூய்மைப்படுத்திடுவான். மரணிக்கும் போது அல்லாஹ்வை சந்திக்கிற நிலை மிக தூய்மையான நிலையாக அந்த அடியானுக்கு இருக்குங்கிற சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமிதியில 2322வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எந்த அளவிற்கு நீங்கள் மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்கிறீர்களோ, கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள், நக்கல் அடிப்பார்கள், நையாண்டி செய்வார்கள், அல்லாஹ்வுக்காக பொருந்திக் கொள்வோம். நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும்னு பாக்குறீங்க, கவலையே படாதீங்க. அப்படிலாம் நிந்திப்பார்கள். பாய் நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்க முடியாது பாய். எது முடியாதோ அதை அல்லாஹ் சொல்லுவானா? எது முடியாதோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிப்பார்களா? ஒரே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுது நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோமோ நமக்கே நம்மை பிடிக்கும். உலகத்தில் இப்படி ஒரு சுப செய்தியை வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா? எப்படி குர்ஆனை முறையறிந்து ஓதினால் நாம் ஓதுவதையே நாம் ரசிப்போம் என்று இருக்கிறதோ, மார்க்கத்தில் பிடிப்போடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் நமக்கே நம்மை அறியாமல் ஒரு சந்தோஷம். எவனும் எதுக்காகவோ கர்வப்படுகிறான். நான் என்னுடைய ரப்பு சொன்ன மார்க்கத்தின்படி வாழ்கிறேன் என்ற கர்வம், யாரை மட்டம் தட்டுற கர்வம் அல்ல, ஒரு விதமான உள நிறைவு, மன மகிழ்ச்சி, அந்த கர்வம். எப்படி வாழ வேண்டும் என்று என்னுடைய இறைவன் கற்றுக் கொடுத்தானோ அப்படி நான் வாழ்கிறேன், இதற்காக வரக்கூடிய அத்துணை சிரமங்களையும் நான் சகித்துக் கொள்வேன். இந்த மனோநிலைக்கு வந்துட்டோம்னா, நான் தொழுகிறேன், நானும் போய்க்கிறேன், எனக்கு தான் கஷ்டம் வருது, வட்டி கூடுறவன் ஃபாத்தியா ஓதுறவனா சிறப்பா இருக்கிறானேங்கிற புலம்பல் அறவே வராது நம்முடைய வாழ்க்கையில. நான் நல்லவனா இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் சோதனை வருதுங்கிற கேள்விக்கு தனியாக அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். 2வது அத்தியாயம் 214வது வசனத்தில் சொல்லுகிறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா فلما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب.
மிக தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சிரமமே இல்லாம சொர்க்கம் போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறி சென்னை போறதுக்கு எவ்வளவு சிரமங்கிறது நமக்கு தெரியும். சொர்க்கத்துக்கு சிரமமே இல்லாம போகணும்னா ஃபலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன கலௌ மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டார்களோ அந்த சிரமத்தை நீங்க சகிக்காம சொர்க்கம் போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா வல்-ضرா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், இறை தூதர்களும் அவர்களோடு இருந்தவர்களும், இறை தூதர்களும் அவர்களை நம்பிக்கை கொண்ட அந்த நன்மக்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும் என்று புலம்பக்கூடிய அளவிற்கு, நம்மள மாதிரி புலம்பல. எப்படி புலம்புனாங்க? அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும்னு தெரியலையே, அல்லாஹ் எங்களை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல, அப்படி சொல்லவில்லை. நேர்மறையான புலம்பல். மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அலைகழிக்கப்பட்டார்கள், சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், நெருக்கடி கொடுக்கப்பட்டார்கள். இறை தூதர்களும் அவர்களை நம்பியவர்களும். அவங்களை விட நாம நன்மக்களா? இறை தூதரை விட நாம் நன்மக்களா? இறை தூதரை பார்த்து அந்த காலத்திலேயே இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த இறை தூதரோடு பயணித்தார்களே, அப்படிப்பட்ட நன்மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், சிரமப்படாம சொர்க்கம் போயிடலாம் நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட நன்மக்களுக்கு, அப்படிப்பட்ட நன்மக்களுடைய நிகழ்வை முன்னுதாரணமாக காட்டி சொல்றான் அல்லாஹ். அப்போ சோதிக்கப்படுவோம், பொறுத்து கொண்டால் தான் பயன். திரும்ப கேள்வி, மறுபடியும் முதல்ல வந்து, சரி நாங்க பொறுத்துக்கிறோம், உபயமத்தவனுக்கெல்லாம் எல்லாம் இருக்குது, சிறுக்கு வைக்கிறான், அவன் செழிப்பா இருக்கிறான், குடிக்கிறான், சாராயம் விற்கிறான், ஒயின் ஷாப் எல்லாம் லீஸுக்கு எடுக்கிறான், வட்டிக்கு விடுறான், பள்ளிவாசல் சொத்தை திருடுறான், அவெல்லாம் செழிப்பா இருக்கிறான், சிறப்பா இருக்கிறானே, அது செழிப்பின் அடையாளமோ சிறப்பின் அடையாளமோ அல்ல என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. 2வது அத்தியாயம் 124வது வசனம், 2வது அத்தியாயம் 149வது வசனம், 2வது அத்தியாயம் 224வது வசனம், 3வது அத்தியாயம் 152, 154, 186, இப்படி பல வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்கள் அவர்களை சோதிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை. இனிமேலாவது நம்முடைய மனம் அமைதி பெறுமா? இது அவர்களுடைய செழிப்பின் அடையாளமோ சிறப்பின் அடையாளமோ அல்ல. கொடுக்கப்பட்டவற்றை நல்வழியில் அவர்கள் செலவு செய்கிறார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டவை. சுருக்கமாக சொன்னால் செல்வம் ஒரு சோதனையே. இன்னும் பெரிய சுப செய்தி, செல்வந்தர்களை விட ஏழைகள் முன்னடியாகவே சொர்க்கம் போயிருவாங்க. ஒருவருக்கு நிறைவாக செல்வம் கொடுக்கப்பட்டு அவர் முழுக்க முழுக்க அந்த செல்வத்தை அல்லாஹுக்கு விருப்பமான வழியிலேயே செலவழித்திருந்தாலும், நல்ல கவனிங்க, ஒருவருக்கு நிறைவாக செல்வம் கொடுக்கப்பட்டு அவர் அதை முழுக்க முழுக்க இறை பொருத்தத்திற்குரிய வழிகளிலேயே செலவு செய்திருந்தாலும் அவரும் கணக்கை ஒப்படைத்து விட்டு தான் சொர்க்கம் போக முடியும். ஏழைக்கு அந்த பஞ்சாயத்தே இல்லை. தவறான வழியில் கணக்கு கொடுத்து செலவு செய்தால் தான் பதில் சொல்லணுங்கிறதல்ல, சரியான வழியில் தான் செலவு செய்திருக்கிறார், அவர் சரியான வழியில் செலவு செய்தார் என்பதை ஒப்புவித்து விட்டு சொர்க்கம் செல்ல வேண்டும். அந்த பிரச்சனை ஏழைகளுக்கு இல்லை, அவருக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கம் செல்ல முடியும். இந்த சுப செய்தியின் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்காக அழுது புலம்புவதை தவிர்த்து விட்டு இது அல்லாஹ்வின் ஏற்பாடு என்பதை பொருந்திக் கொள்வோம். சுவனம் கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், சொர்க்கம் செல்வதற்குரிய வழி செல்வந்தர்களை விட நமக்கு முன்னடியாகவே ஏற்பாடு செய்து தரப்படும். மூமின்களிடத்தில் இருக்க வேண்டிய குணத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் என்கிற ஒரு பெருமிதம், ஒரு சந்தோஷத்திற்குரியவர்களாக நாம் இருப்போம். இதை பொருந்திக் கொள்வோம். யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது சோதனைக்காக கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். நிம்மதி பெருமூச்சு விடுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.